நம்ம வணக்கம். வெள்ளிக்கிழமை இரவு நேரம் வணக்கம். இன்னைக்கு நைட்டுக்கு என்ன செய்யலாம்னா ரவை உப்புமா செய்ய போகிறேன். மாவு இருக்கு, மாவு நாளைக்கு பார்த்துக்குவோம். ரவை உப்புமா செய்யணும், அதுக்கு தான் வெங்காயம் உரிக்கிறேன். வெங்காயம் ஊற்றிட்டு இருக்கீங்களா? ஆமாம். மறுபடியும் தட்டை வந்துருச்சு. காலையில் வேற என்ன வச்சுருந்தீங்க இவ்வளோ உரிக்கிறதுக்கு? என்ன ஊதா கலர் டப்பு. காலையில் வேற என்ன வச்சுருந்தீங்களே உரிச்சு போடுற இடத்துல? தெரியல. காலையில் சில்வர் தட்டு வச்சுருந்தீங்க. ஓ, ஒரு பெரிய தட்டு. அப்போதைக்கு எப்போ டைமிங் ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதா மம்மி? ஆமாம். கொசு பயங்கரமாக கடிக்குது ஃப்ரெண்ட்ஸு. காற்று வருதுன்னு வெளியே உட்காந்தா கொசு கடிக்குது. இல்லைன்னா கடிக்காது, இந்த கிளைமேட்டுக்கு இப்போ கடிக்குது. இப்போ என்ன வெயில் காலம் தானே நடக்குது? ஆமாம், எங்கள் ஏரியா அங்கிட்டெல்லாம் சுத்தமாக தான் இருக்கும் எல்லாமே. ஒன்றும் இதெல்லாம் டஞ்சன்லாம் கிடையாது, ஆனால் கொசு கடிக்குது. சாக்கடையெல்லாம் கிடையாது, நல்லா நீட்டாக இருக்கும். புதுக்கோட்டையில் மாதிரி சாக்கடையெல்லாம் கிடையாது, நல்லா நீட்டாக இருக்கும் எங்கள் ஏரியா. கிராமம் தான், ஆனால் நீட்டாக இருக்கும். சும்மா மரம் செடி கொடி தான் இருக்கும், மற்றபடி சாக்கடையெல்லாம் இருக்காது. அவங்க விட்டு தண்ணி அதுவும் அவ்வளோதெல்லாம் நிற்காது. அதுக்கும் நாங்கள் இது மாதிரி வெட்டி விட்டு அதுக்குள்ளே போயிடும். கான் மாதிரி. ஆமாம். சிட்டிலெல்லாம் பாதி சிட்டியில் புதுக்கோட்டையில் அந்த ரோட்டு மேலே பாரு எவ்வளவு அந்த காரு இதெல்லாம் இருக்குல்ல, கார் கடையெல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்ரீராம் நகர் கிட்ட போன உடனே எவ்வளவு தண்ணி போகுது அப்பா, சாக்கடை மாதிரி. எல்லா புழங்குற தண்ணியும் இங்கதான் வரும்போது. ராம் தேட்டர் கிட்டயா? ராம் தேட்டர் கிட்ட. அது வாரிதான் நினைக்கிறேன்னா. வாரிதான். அப்புறம் வாரியில தானே தண்ணி போகும். ரொம்ப அசிங்கமா இருக்கு. அது எல்லாரும் வீட்டு கழிவும் அதுக்குள்ள வருது. ஆமா, எல்லார் வீட்டு கழிவும் வருது. அசிங்கமா இருக்கு. ஆனால் பார்த்தா தான் வெளியே டீசெண்டாக நான் அங்கே விளாக்குறேன் இங்கே விளாக்குறேன், கழிவு எல்லாம் சேர்ந்து தானே அசிங்கம். என்ன பண்ணுறது, மனுஷ வாழ்க்கைன்னா அப்படித்தான். சாப்பிடணும், இது பண்ணணும். தண்ணிக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. என்னதான் பணம் வச்சுருந்தாலும் என்ன, ஒரு சிலர் பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா இல்லை. தண்ணியை பொதுவாக எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான் எல்லாருக்கும் இருக்குது. உயிர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆமாம், அது எல்லாமே இதுவாக தான் இருக்குது. இதில் என்னத்த பணம் வச்சுருக்கவனும் இல்லாதவனும். பணம் இருக்கவனும் சந்தோஷமாக தான் இருக்கேன், இல்லாதவனும் சந்தோஷம். அவனும் ஒரு நேரம் சந்தோஷமாக தான் இருக்கேன். என்ன, ஆனால் கொஞ்சம் வசதியாக இருக்கலாம். ஆமாம், வண்டியில் போகலாம், காரில் போகலாம், பிடிச்சது வாங்கி சாப்பிடலாம். பணம் இருந்தால் நம்ம என்ன நமக்கு தேவையோ அதை பண்ணிக்கலாம். இப்போ பிடிச்சதை வாங்கி சாப்பிடலாம். இப்போ இன்னைக்கு எனக்கு பிரியாணி பிடிச்சிருக்கு, சரி வாங்கி சாப்பிடலாம். அப்படிதான். வலிக்கு நேற்று பிரியாணி போட்டது எப்படி இருந்தது? பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வலிக்கு நம்ம பிரியாணி எப்போவுமே நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். பிரியாணி நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சோண்டு மட்டன் குழம்பு இருந்துச்சு, அது கீழே ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் சாப்பிட சொன்னால் புதுசாக அழைச்ச சட்னியை தூக்கி எல்லாம் சாப்பிட்டு போயிட்டேன் எனக்கு இல்லாமல். அப்புறம் அந்த குழம்பு நான் சாப்பிடக்கூடாதுன்ட்டு அப்படி கீழே ஊற்றிட்டேன். நிறைய பீஸ் கிடந்துச்சு, ஈரெல்லாம் கிடந்துச்சு, அப்படியே சாப்பிடாம போட்டு வச்சுருந்தேன். நான் கடைசி கீழே ஊற்றிலதான் பார்த்தேன். சரி, நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கெல்லாம் சேராது. அப்புறம் மேற்கொண்டு இதை மிச்சம் பண்ணுறோம்னா டாக்டர்கிட்ட 500 1000 கொடுக்க முடியாது. 4 தானே இருந்துச்சுன்னு சொன்னீங்க. என்ன 4 பீஸ் தானே இருந்துச்சு? ஆமாம், ஈரல் கிடந்துச்சு, அதை சாப்பிட்டுக்கலாம்ல. உனக்கே வச்சு வைக்கப்படாது, உடம்பு சரியில்லாமல் வந்துடும்ன்றதே கீழே ஊற்றிட்டேன். வச்சு வச்சா நீ சாப்பிட்றியோ என்னமோ, சாப்பிட்றீன்னு தான் கீழே ஊற்றிட்டேன். எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கையில சாப்பிட்டாதேன், பழசெல்லாம் சாப்பிட்டேன் சரியாக வராது. மட்டன்லாம் எத்தனை நாள் மம்மி நல்லாயிருக்கும்? மட்டன்லாம் அந்த காலத்துலலாம் மறுநாள் சுட வச்சுக்கோ. இப்போ அது கொழுப்பெல்லாம் இருக்கனால வச்சுக்க கூடாது. கொழுப்பு அப்படியே உறைஞ்சி போயிடுது இல்லை அதில். மீன் மறுநாள் வச்சு சாப்பிடலாம், மீன் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் மறுநாள் வச்சு சாப்பிடலாம். மட்டன்லாம் அந்த சமைச்ச அன்னைக்கு சாப்பிட்டாதேன். அதில் கொழுப்பு போடுறாங்க, கொழுப்பு உறைஞ்சி போயிடுது அப்படியே. அதனால மறுநாள்லாம் பிடிக்க மாட்டேங்குது. சிக்கன் மம்மி, சிக்கனு மறுநாள்லாம் சாப்பிடக்கூடாது, அன்னைக்கு மட்டும்தான் சிக்கன்லாம். இறால்
இறால் இப்படின்னு நம்ம ரொம்ப எடுத்ததில்ல, எனக்கு தெரியாது. ஆனால் மீன் குழம்பு வச்சுக்கலாம், மறுநாள் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா நல்லா இருக்கும். எல்லாம் எந்த மீனாக இருந்தாலும் எந்த மீனாக இருந்தாலும் வச்சுக்கலாம். வறுக்கிறது மட்டும் ஃப்ரீசரில் வச்சு சும்மா சம்பளத்தில் இந்த உப்பு மிளகா போட்டதோடு பிணைஞ்சி வச்சுவிட்டு வறுக்கிறது மட்டும் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வறுத்துக்க வேண்டியதுதான். நாளைக்கு தான் இப்போ வறுக்கணும்னாக்கா அது அப்படி சம்பளத்தில் வச்சுருந்து தோசைக்கல்லையோ இதுலேயோ போட்டு நாளைக்கு காலையில் எப்போ வேணுமோ இப்போ வறுத்துக்க வேண்டியதுதான். அப்படி பண்ணிக்கலாம். குழம்பு வச்சு வைக்கலாம், குழம்பு ஒன்றும் கெட்டு போகாது, மீன் குழம்பு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் சென்னு சாப்பிட்டாதே நல்லா இருக்கும் மீன் குழம்பு. ஆமாம், வச்ச உடனே சாப்பிட்டா சாராது. ஏன் அதில் புளி ஊற்றுனாலையா தெரியல, அது என்னமோ வச்ச உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஆனால் நம்ம மீன் குழம்புமே மறுநாள்லாம் தொட்டுக்க மாட்டோம். நம்ம எதுவுமே வச்ச அன்னைக்கு மட்டும்தான், மறுநாள்லாம் சாப்பிட்றது இல்லை. சைவ காய்கறிகள் மறுநாள் தொட்டுக்குவீங்களா? அதுவும் தான் தொட்டுக்கிறது இல்லை. இப்போ முன்னாடியெல்லாம் கூட வச்சுக்குவேன், இப்போ தொட்டுக்கிறது இல்லை. இப்போ ஒரு 10 வருஷமாவே பழசே வச்சுக்கிறதே இல்லை. எவ்வளவு இருந்தாலும் கீழே தான் ஊற்றிடுறது. சைவ காய்கறிகள் அதுவே கெட்டு போயிடும் மம்மி. ஆமாம், சாம்பார் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் பழசே வச்சுக்கிறது இல்லை, ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்க வேண்டியதே. பழசு வச்சு சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, உடம்பு சரியில்லாமல் வந்துருவோம்னு பயமாக இருக்கு. இதை மிச்சம் பண்ணுறோம்னா டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவதிப்பட்டு இந்த ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு பார்த்தேன். அவங்களுக்கு வந்து ஜுரம் வந்துச்சான். ஃபேமஸான நல்ல சேனல், பெரிய சேனல் ஹேமாஸ் கிச்சன். அவங்களுக்கு ஜுரம் வந்து சளி பிடிச்சி ஜுரம் வந்துச்சான். ஜுரம் ஒரு 2 வாரம் இருமல் ஜுரம் இருந்துச்சான். சரின்னு ஜுரத்துக்கு ஆஸ்பத்திரி போய் மருந்து மாத்திரலாம் வாங்கி சாப்பிட்டாங்களாம், சரியாயிடுச்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு சரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நைட்டுக்கு தோசை மாவை கலக்கி அவங்க திரும்பி பெரிய சேனல் தோசை இது சப்பாத்தி நம்ம கோதுமை மாவை கலக்கி தோசை ஊற்றி அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் சாப்பிட்டு அது கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு போல மாவு தோசை. அது சாப்பிட்டு படுத்தாங்களாம். அவருக்கு ஒன்றும் பண்ணலையா, இவங்களுக்கு அது சாப்பிட்டு படுத்ததுலேருந்து வயிற்றுக்கு சேராமல் வயிற்றாலையா போய் வாமிட் எடுத்து ரொம்ப இம்சையாக போயிடுச்சான். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குற மாதிரி ஆகி போயிடுச்சான். ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குற மாதிரி ஆகி போய் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாக்கா அவங்க மருந்து மாத்திரை கொடுத்து நிப்பாட்டிட்டாலாம். நிப்பாட்டின உடனே மோஷன் போக மாட்டேன்ட்டுருச்சான். ஒரு 3 நாளைக்கு அவங்க நிப்பாட்டினதுல மோஷன் போகலன்னொன்னே டாக்டர் சொல்லிட்டாரா, பார்ப்போம் இனிமா கொடுத்து பார்ப்போம், அதுலேயும் போகலை, எனக்கு சர்ஜரி தான் பண்ணணும்ட்டாரா. கேட்டுக்க கதையை. ரொம்ப ஆள் டல்லா இருக்காங்க. அவங்க மோஷன் வந்து போயிடணும்ல 3 நாள் அவங்க அடைப்புக்கு தான் கொடுத்துருக்காங்க, வெளிக்கு வயிற்றாலையா போனதுக்கு அடைக்க தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அது 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் போகும், உடனே எல்லாம் போகாது என்ன. அப்புறம் இனிமா கொடுத்தாங்க, இனிமா கொடுத்தோடனே மோஷன் போயிடுச்சான். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து 1 மந்தாவே சரியில்லையா, உடம்பு ரொம்ப டல்லாக தான் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நேரம் சரியில்லைண்ணா. நேரம் சரியில்லை, இந்த கோதுமை மாவு வேகாம சுட்டு சாப்பிட்டது அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஆனா கோதுமை மாவுல அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது. எனக்கு ஒரு வாட்டி முட்டையும் நெய்யும் அங்கே கார்த்திகா வீட்டில் இருக்கையில சாதத்தோட முட்டையை வச்சு அவிச்ச முட்டைன்னு நினைக்கிறேன். அவிச்ச முட்டை நைட்டில் இந்நேரமா நீங்கெல்லாம் இதுல இருந்திய ஹாஸ்டல்ல தங்கியிருந்திய, நீ முத்துமினாவும் ஹாஸ்டல்ல இருந்தா. சரி நம்ம தானே முட்டை எனக்கு பிடிக்குன்ட்டு முட்டையை வச்சுக்கிட்டு நெய்யை போட்டு சோத்துல ஆறுன சோத்துல, அப்ப அதெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆறுன சோத்துல நெய்யை போட்டு பண்ணி முட்டையும் வச்சு சாப்பிட்டேன் பாரு. சாப்பிட்டு படுத்துட்டேன். 1 மணி 1:30 மணிலேருந்து வயிற்று பிச்சுக்கிட்டு போகுது பாரு. ஆமா, வாந்தியும் வயிற்றாலையும் என்னால சுத்தமா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்புறம் தான் இந்த ஜிஹெச்சுக்கு போனோம்னா ஜிஹெச்சுக்கு போயிட்டு வாந்தி அப்படி எடுக்குது. அப்பா மப்பாய்க்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு. அது ரெண்டும் சேர்க்கக்கூடாதா? முட்டையும் நெய்யும் சேர்க்கவே கூடாது எப்பயும். அதெல்லாம் நேரம் சரியில்லாம தான். அப்புறம் இவர்கிட்ட கணேசன்ட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் நின்றுச்சு. ஜிஹெச்சில் காமிச்சது நிற்கலை. அப்புறம் கணேசன்ட்ட போய் ட்ரிப்ஸ் ஏற்றி இது போட்டோன்னு தான் நின்றுச்சு. ரொம்ப அவஸ்தைப்பட்டு போனேன்ப்பா. அதனால தான் முட்டையை வேக வச்செல்லாம் நைட்டில் எல்லாம் சாப்பிடவே கூடாது. நைட்டில் முட்டை சாப்பிடக்கூடாது, காலையில் சாப்பிடலாம். முட்டையும் நெய்யும் பகை எப்பயுமே எதிரும் புதிரும் மாதிரி.
அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது. இப்படி தான் இருக்காங்க ஹேமாஸ் கிச்சன். ஆள் ரொம்ப டல்லாக இருக்காங்க. முதல்ல கொஞ்சம் புதுசாக இருப்பா. நல்லா இருப்பாங்க. பேரன் பிறந்திருக்கேன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி. அவங்களாம் பெரிய சேனல், பயங்கர பெரிய சேனல். அதுதான் சொல்கிறேன், என்னதான் பெரிய இதுவாக இருந்தாலும் ஒரு நோயின்னு வந்துட்டா எல்லாருக்கும் கஷ்டமா தானே இருக்கு. அந்த அவஸ்தைப்பட்டு தானே ஆக வேண்டியதா இருக்கு. என்ன அதோட இன்னைக்கு ஆபீஸ் வேற வந்திருக்காங்க. ஆபீஸ் இப்போ ரொம்ப நாள் ஆச்சா வந்து. இன்னைக்கு ஆபீஸ் வரணும்னா ஹஸ்பண்டும் அவங்களும் வந்திருக்காங்க. எப்பவுமே டாக்டருக்கே இதே கம்ப்ளைண்ட் தானே டாக்டர்? ஆமாம், முத்துமே வீலுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டரா, கேட்டுக்க கதையை. அவர் நல்ல பெரிய டாக்டர் தானா. அவருக்கே 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்து அவரே உயிர் தப்பிச்சோம்னு தான் இருக்காரா. டாக்டருக்கே ஹார்ட் அட்டாக் 2 வாட்டி வந்திருக்கான். ஆனால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். இதுலேயே சொத்து பிரச்சனையா அவங்கள்ட்ட வந்து கேட்க வந்தாரா. ஏதோ சொத்து பிரச்சனையா ஏதோ ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருந்தாராம். அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க கொடுத்தது 1 கோடி ரூபாயோ 2 கோடி ரூபாயோ கொடுத்துருந்தாரு அவருக்கு. அவங்க இப்போ வேண்டான்னு சொல்லலையும் இன்க்ரீஸ் பண்ணி தராமல் அவங்க அதே தான் தருவேங்கிறாங்களா. அதுக்கு இவங்கள்ட்ட வந்து இது கேட்டாரா, கூட தானே கொடுக்கணும், இத்தனை வருஷம் கொடுத்து வச்சுருந்தா அதே தான் தருவேன்னு சொல்கிறாங்கன்னா இவர். அப்புறம் பெரிய படித்தவங்க சண்டையெல்லாம் போட்டுக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு ஐடியா கேட்க வந்திருந்தாராம். அப்போ தான் சொன்னாராம், எனக்கு 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. டாக்டர்களுக்கு மட்டும் என்ன உசுறு என்ன உத்தரவாதம் இருக்கா? ஆனால் சம்பாதிக்கிறாங்க அவ்வளோதான். என்ன கோடி கோடியாக சம்பாதிச்சிடுறாங்க ஈஸியாக. எல்லாருக்கும் உசுருக்கு ஒரே கணக்கு தான். என்ன வக்கீல், டாக்டர், இன்ஜினியர், வீட்டில் இருக்கவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாரும் எல்லாருக்கும் உசுரோட கணக்கு ஒரே கணக்கு. சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுங்க எல்லாம். ஆமாம், சின்ன பிள்ளைய மட்டும் அதுங்களையும் ஐஸோடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுங்களுக்கு என்ன ஆக்சிடென்ட் நடந்தா என்ன ஆகுறது? என்ன நமக்கு விதி படைச்சவன் எழுதுறது தலையில நல்லா எழுதியிருக்கணும். அதே அந்த காலத்தில் சொல்கிறாங்கல்ல, தலையெழுத்து நல்லா இருந்தா இது எல்லாம் நல்லா இருக்கும். வலிக்கு நம்ம மம்மிக்கு ஜாதகம் பார்க்குற பழக்கம் இருக்கா? முன்னாடியெல்லாம் ஜாதகம் பார்க்க மாட்டேன். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியெல்லாம் எனக்கு அதுலெல்லாம் நம்பிக்கையே இருக்காது. சாமியிலையும் நம்பிக்கை இருக்காது. இவங்க அப்பா இறந்தாங்க பாருங்க, அப்போ தான் நான் எனக்கு 34-35 வயசில் இவங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு நம்மளுக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது. நான் ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கும் ஓடி நடந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன். பிளட் எடுத்து சொல்கிறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கல. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அப்போ பிள்ளையாரை கொண்டு போய் எலுமிச்சம்பழத்தை வச்சு விளக்கு போடும்னு ஹாஸ்பிட்டல்லே வாங்கி வச்சுருந்து எலுமிச்சம்பழம் விளக்கு போடுன்ட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே நல்லா காஞ்சு உடஞ்சி வருது. அதே சகுனத்தடை தானே, உடஞ்சி போச்சு. நம்ம இப்படி புழியும் போது எலுமிச்சம்பழம் வாக இருந்தால் புளியஞ்சு இப்படி திருப்பி விடலாம், திருப்பி விட்டு விளக்கு போடலாம். அது அப்படியே நல்லா காஞ்சி போய் உடஞ்சி போச்சு. அப்போவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு அம்மா சொன்னிச்சு, ஒரு கண்ணு மூடுனா ஒரு கண்ணு திறக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னிச்சு. சரின்னு வந்து அதோட அவ்வளோதான். அதுலேருந்து தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது, நம்மளால எல்லாம் செய்ய முடியாது, எதா இருந்தாலும் நம்மளுடைய நேரமும் நமக்கு மேலே இருக்க ஒரு சக்தின்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்பினேன். சகுனம் பார்க்கறது இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், ரொம்ப அசால்ட்டாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போகணும்னா கூட சகுனம் பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இறந்த உடனே நான் அவங்க இறக்கவே மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருப்போம், அவங்க இறக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தலைவலி கூட வராது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தலைவலி கூட வந்ததில்லை அப்பாவுக்கு. தலைவலின்னு கூட சொல்ல மாட்டாங்க அவங்க. நல்ல உடம்பு நல்ல உடம்பு அவங்களுக்கெல்லாம்.
தலைவலின்னு கூட சொல்ல மாட்டாங்க. எனக்கு தான் தலையெல்லாம் அடிக்கடி வலிக்கும், வீசிங் வரும், சளி பிடிக்கும், தும்மிக்கிட்டு இருப்பேன். இந்த வலி இதெல்லாம் எனக்கு தான் பண்ணும். அதுலேருந்து எனக்கு ஒரு ஒரு மாதிரி மனசில் ஒரு தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ நானும் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு தவிர ஒரு மனசில் ஒரு தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது, நானும் தைரியம் இல்லைன்னு சொல்லி உட்காந்துட்டேன்னா இன்னும் பார்க்குறவங்க வேணால் சிரிப்பாகலை தவிர நம்ம பொழப்ப என்ன ஆகும்? நம்ம 2 பிள்ளையும் அடுத்தவங்கள்ட்ட போய் பிச்சை கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான். நம்மளை விட்டோம்னா நம்ம பிள்ளைய அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்திர மாதிரி தானே ஆகி போயிடும். அந்த நிலைமைக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக திருப்பி எழுந்திரிச்சேன். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வாழ்க்கையில் கதை. எல்லாம் கடந்துதான் வந்திருக்கேன். ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கூட சொந்த பந்தம் இறக்கப்படலை. சொந்த பந்தம் அப்படி ஒரு சொந்த பந்தம் இவளுக்கு இவ்வளவுதான் தான் நினைச்சாலும் எந்த சொந்த பந்தமும் இறக்கப்படலை. இன்னமும் இவங்க இப்படி இருக்காங்களேன்னு தான் நினைக்கிறாரு. எப்படியோ பிள்ளைகளை வளர்த்து நல்லா படிக்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரையும் பிஇ படிக்க வச்சு, எம்இ படிக்க வச்சு, இப்போ இவனை பிஹெச்டி, அவன் எம்இயோட சரி. அவளும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணா, எஸ்ஆர்எம்ல காலேஜில் ஒர்க் பண்ணா. அதுக்கப்புறம் தான் கட்டி கொடுத்தேன். கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு தான் அவளுக்கு கட்டி கொடுத்தேன். அப்புறம் இப்போ இவன் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அதுக்கான ஊதியம் கிடையாது. அந்த படிப்புக்கும் இதுக்கான ஊதியம் கிடையாது. அதனால் அது ஒன்று தான் எங்களுக்கு இப்போ ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு படித்த பிள்ளைகளுக்கு அதுக்கு தகுந்த ஊதியத்தோடு சம்பளத்தோடு இருந்திருந்தா பரவாயில்ல. அதெல்லாம் நல்லா சென்னையில் ஒர்க் பண்ணுற பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும் போல். இங்கே நம்ம ஊர்லெல்லாம் பார்க்குற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கிடைக்காது போல். என்ன பண்ணுறது, வீடு இங்கே கட்டிட்டோம். இனிமேல் அங்கேயெல்லாம் போகிறது இருக்கிறதெல்லாம் சாத்தியப்படாதுன்னு தோணுச்சு. அதனால் இங்கே இருந்துட்டோம். நம்ம இந்த கிராமத்து வாழ்க்கையே வாழ்ந்துக்குவோம். நம்ம வீடு எப்போ கட்டினீங்க? வீடு 2019 கட்டினான். அது எப்படி இந்த இடத்துல கட்டணும்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்லை, அதுவும் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்கிட்ட பணம் அப்போ கொஞ்சம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. என்ன பண்ணேன்னா, நான் வந்து திருச்சியில் வாங்குவோம். என் மக வீடு கல்யாணம் பண்ணிட்டேன் பொண்ணுக்கு. என் மக வீட்டுக்கிட்டே வீடு வாங்குவோம் அங்கே அப்படின்னு நினச்சேன் திருச்சியில். அங்கே போய் கேட்டவங்க 20 லட்சம் 30 லட்சத்துக்குலாம் இத்தினோண்டு வீடு கட்டுறாங்க. அங்கேயெல்லாம் தில்லைநேரில் இல்லை, அங்கேயும் கொஞ்சம் தள்ளி ரொம்ப. அது என்ன, அது ஏதோ நகரம். ஆமாம், ஏர்போர்ட்டுக்கிட்ட அங்கேயும் ரொம்ப தள்ளி அப்படி கட்டினாங்க. அப்புறம் சரி இதெல்லாம் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கெல்லாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸு பிடிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுகளை கோயிலில் பார்த்தேன்னா எல்லாரோடையும் நல்லா பேசிக்குவேன். நான் எங்கள் சொந்தக்காரில் தவிர மிச்சம் எல்லாரோடையும் நல்லா பேசிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு கேஸ்டாக இருந்தாலும் அவங்கள்ட்ட எல்லாம் வித்தியாசம் இல்லாமல் பழகி பேசிக்குவேன். அந்த மாதிரி அவங்கள்ட்ட கோயிலுக்கு போகையில் பேசினேன். பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஆச்சு இங்கே ஒரு இடம் இருக்குது வாங்கிக்கிறீங்களா? இல்லைன்னா நான் வாங்கிக்கலாம்னு வைக்கிறேன், நல்ல இடம் ரேட்டு கம்மியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் எதுவுமே பிள்ளைய கலந்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணுகிட்ட கலந்தா சரிம்மா வாங்கி போடுவோம், கட்ட முடிஞ்சா கட்டுவோம், இல்லைன்னா அப்புறம் கூட விலை வந்தோடனே விற்றுக்குவோம்மா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு தான் இந்த இடம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வாங்கின நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு மலைன்னு அவள் அப்போ எஸ்ஆர்எம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. மேரேஜ் ஆகலை, அப்போ எஸ்ஆர்எம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. இந்த இடம் வாங்கி 1 வாரத்தில் எனக்கு ஒரு புரோக்கர் ஆச்சு கால் பண்ணுச்சு. ஆச்சு கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா, உங்க பொண்ணுக்கு வரன் பார்க்கலாம், வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிச்சு. எங்கே இருக்கியே, எனக்கு தெரியாது, உங்களுக்கு எப்படி என்கிட்ட இது தெரியும்னு உங்கள் சொந்தக்காரதான் ஒருத்தர் சொன்னாங்க, அதை வச்சு தான் உங்களை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி வாரேன்னு சொல்லிட்டு போனால் அவங்க தான் இந்த மாப்பிள்ளையை பிடிச்சி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தாச்சுக்கு 25,000 கொடுத்தேன். இந்த மாப்பிள்ளையை பிடிச்சி விட்டதுக்கு 25,000 கொடுத்தேன் பணம். நம்ம கேஸ்ட்லேயே பிடிச்சி விட்டாங்க. அது வரைக்கும் பரவாயில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வாங்கின ஒரு ராசி தான் எனக்கு அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இடம் வாங்கினோடனே மலமலன்னு கல்யாணம் முடிஞ்சிச்சு. இடம் தான் வாங்கியிருந்தோம், வீடு கட்டலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பிரதோஷத்துக்கு கோயிலில் போயிருந்தேன். அது வரைக்கும் நாங்கள் வேற எங்கேயோ கட்டுவோம்னு நினச்சோம்.
அன்னச்சத்திரம் அங்கே இங்கெல்லாம் பார்த்தா அன்னச்சத்திரத்துலாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் இடத்துக்கு. அங்கிட்டெல்லாம் கட்டுவோம், நம்ம இங்கே இதுக்குள்ளெல்லாம் வந்து இருக்க முடியாதுன்னு நினச்சா அப்படிலாம் பண்ணோம். அப்புறம் பார்த்தா அன்னச்சத்திரத்தில் கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி தரமாட்டோம்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 25,000 நம்ம கொடுத்தோம், திருப்பி ரிட்டர்ன் தரமாட்டோம்ட்டாங்க. சரி தொலையுதுன்னு விட்டுட்டு, அது வெறும் தண்ணியா கிடந்துச்சு அன்னச்சத்திரத்துல. வெறும் தண்ணிக்குள்ள இடம். நம்ம வீடு கட்டணும்னா அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்திட்டு வீடு கட்டணும். அது பின்னாடியும் எப்படி இருக்குமோ தெரியாது என்ன, அந்த மாதிரில இருந்துச்சு அந்த இடம். ஏரி மாரி இருந்துச்சு. அதுக்கே அவ்வளோ சொன்னாங்க. ரெண்டாவது டிடிசி அப்ரூவ் கிடையாதான். நம்ம வீடு கட்டினோம்னா அது எங்கள் மருமகன் தான் சொன்னார், டிடிசி அப்ரூவ் வாங்குறதுக்கே உங்களுக்கு நிறைய செலவாகும், அந்த இடம் டிடிசி அப்ரூவ் கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்ததோட போகட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு தான் மறுக இந்த இடம் வாங்கினோம். இந்த இடம் வாங்கிட்டு இந்த இடத்துலையும் வீடு கட்ட வேண்டாம். என் பொண்ணுன்னு சொன்னான், இந்த ஏரியாவும் நல்லா இல்லை, கட்ட வேண்டாம் அப்படின்னா. சரின்னு கட்ட வேண்டாம் இருந்தோம். அப்புறம் அங்கேயும் இங்கேயெல்லாம் சுற்றி மோதி பார்த்துட்டு அதெல்லாம் சரியாக வரல. சரி இதில் கட்டுவோம்னு நினச்சிட்டு இதில் கட்டலாம்ட்டு ஜாதகக்காரரை ஜோசிக்காரரை கூட்டிகிட்டு வந்தேன். வரையில் பார்த்தீங்கன்னா இது மேலே அது என்ன கெருடாழ்வார் பறந்துக்கிட்டு இருந்தார் அவர் வரையில். அவர் பார்த்துட்டு சொன்னார், ஆச்சு இது நல்லா இருக்கு இடம், இதில் நீங்கள் தைரியமாக கட்டுங்க, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு, நம்ம பார்க்கவே வேண்டாம் இடம், நான் வரையிலே கெருடாழ்வார் போகிறாரு, அவர் போனாவே நமக்கு நல்ல சகுனம் அப்படின்னாரு. அப்புறம் அதே மாதிரியே வீடு கட்டினோம். வீடு கட்டினா அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு. பேரன் கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசத்துல மாசமா இருந்துட்டா. பேரன் பிறந்தேன். அப்புறம் அப்படிலாம் ஆயிடுச்சு. எல்லாம் ஓரளவு மூவ் பண்ணி ஓரளவு கொண்டாந்துட்டோம். கையில கொஞ்சம் பணம் தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படியும் மூவ் பண்ணி வீடு ஃபுல்லா கட்டிட்டோம். வீடு ஃபுல்லா கட்டி வாசல் போட்டு கேட்டு போட்டு இந்த காம்பவுண்டு சுவர் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டேன். போர் போட்டதே ஃபர்ஸ்ட். போருக்கே 2.5-3 லட்ச ரூபா இருந்துச்சு, போருக்கு மட்டுமே. எப்படியோ நான் லேடிஸாக இருந்தேன், அதெல்லாம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவன் தான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் இவன் தான் வந்து நிற்பேன் இடத்துல வேலையாக இருக்க பார்க்கல. நாங்கள் இன்னும் அந்த கடைசியில் இருந்தோம், குடியிருந்தோம். நான் பேரன் சின்ன பிள்ளை, பேரனை பார்த்துக்கணுமேன்ட்டு இங்கே வர்றதில்லை நான். அவன் கைப்பிள்ளை அப்போதான் அவன் பிறந்து 2 மாதம் பண்ணுவான். அப்புறம் இவன் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே நிறைய பணம் வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு கட்டினதில் நிறைய பணம் இதாக இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு அவ்வளோ தூரம் தெரியல. இதில் இருந்துக்கிட்டு கட்டியிருந்தோம்னா இவ்வளவு செலவாயிருக்காது. கொத்தனாருக்கு வேலையே பார்க்காம சும்மா இது பண்ணிகிட்டே சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் சரி அப்படிதான். ரெண்டாவது கல் எல்லாம் வாங்கி போட்டோம்னா கல்லெல்லாம் நம்ம போயிடுவோம், கேட்டெல்லாம் இருக்காது, எல்லாம் இங்கே உள்ளவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டுருவாரு. கல் மண் அம்புட்டு அள்ளிக்குங்க. என்ன பண்ணுறது, அப்படிலாம் போட்டு தான் வீடு கட்டினா எல்லாம் கரெக்டாக பார்த்தெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அப்படிலாம் போகத்தான் செய்யும். அப்படிலாம் போய் அவன் இன்னைக்கு உருப்படியாக ஒரு வீடு கட்டிட்டான். அது மாதிரி தான் தங்க நகை வாங்குறது, சேதாரம் கூலி கொடுத்தா அதான் தங்க நகை வாங்க முடியும். அதை மாட்டேன்னு சொன்னால் தங்க நகை வாங்கி போட்டுக்க முடியாது கழுத்தில். ஒரு சிலதெல்லாம் அப்படித்தான். சரின்ட்டு விட வேண்டியது. கார் வாங்குவேன்னு நினச்சிக்கலாமே. கார் வாங்குவோம்னு நினைக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி பிளான் இருந்துச்சு. வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே என் பொண்ணுக்கு ஆசை கார் வாங்கணும். அவன் சொன்னா நாங்கள் செகண்ட் ஹேண்டு காரே கேட்டோம். அங்கே குடியிருக்கிற இடத்துல செகண்ட் ஹேண்ட் கார் ஷிஃப்ட் தான் கேட்டோம். ஷிஃப்ட் டிசைர்ல வெறும் ஷிஃப்ட் கேட்டோம். அவங்க 3 லட்ச ரூபா, செகண்ட் ஹேண்டே 3 லட்ச ரூபா சொன்னாங்க. சரி எப்படி இருக்குமோ நம்மன்னு யோசிச்சுட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வர விட்டி வீடெல்லாம் கட்ட விட்டி அவதான் திருப்பியும் கார் வாங்கன்னு சொல்லித்தான் கார் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கார் வாங்கணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. எல்லாமே கொடுத்தது நம்மால் தான். ஆமாம், இடம் வீடு தான். இப்போ இவனுக்கு கல்யாணம் தான் டிலே ஆயிடுச்சு. என்ன மீன் நறுக்கிருக்கீங்க? வெங்காயம், நாளைக்கு வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீடு கட்டிட்டு வந்தோம். பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. அக்கடா எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வீடு கட்டிட்டு வந்தோம். பைப்பும் இந்த பைப்பு போட்டாங்க, கவர்மெண்ட் பைப்பு. எல்லார் வீட்டுக்கு வீடும் போட்டாங்க, அதுவும் போட்டாங்க. ஆமாம், இது பிரதமர் ரோடு நாங்கள் வரையில சும்மா ஒரு இதுவாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒத்தையடிப்பு. அது மாதிரி நாங்கள் வீடு கட்டும்போது வீடு இடம்னு கேட்கும்போது ஒத்தையடிப்பு அது மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே யோசிக்கல. நான் அதுதான் சொல்கிறேன்ல, நான் எதுவுமே யோசிக்கல.
யோசிக்காம தான் நம்ம ஒரு வீடு கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படிதான் வந்து இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து வீடெல்லாம் இதுனா அதுக்கப்புறம் நாங்கள் வீடு கட்டுவோம்னு சொல்லி வரையில அந்த பொண்ணு வீடு கட்டிடுச்சு. அந்த பொண்ணு வீடு கட்டவும் அதுக்கு ஜல்லி கல் எல்லாம் வந்து வந்து பாதை பெருசாயிடுச்சு. லாரி எல்லாம் வந்து வந்து பாதை பெருசாயிடுச்சு. பாதை போட்டாரு, அவருக்கு 10 அடி பாதையை விட்டுட்டாரு. இப்போ 10 அடி பாதை கார்லாம் வரலாம், எல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 10 அடி பாதை விட்டுட்டாரு. பரவாயில்ல. டெவலப்மெண்ட் தான் நல்லா. அப்புறம் இங்கிட்ட வரிசையா வீடு இருந்துச்சுல்ல நம்ம. அப்புறம் நாங்க வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கிட்ட வீடு இல்லையேன்னு நினைச்சோம். பார்த்தா இங்கிட்ட வரிசையா வீடு, இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்க எல்லாரும். அதுதான் ராசி. நல்ல ராசி. எல்லாமே அது இந்த வீட்டுக்குள்ளது எல்லாமே அதுவே செஞ்சுக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மனசுல நினைச்சா அதுவே செஞ்சுக்கிச்சு. இல்லைன்னா நான் லேடிஸாக இருந்ததுக்கு எனக்கு யாருக்கு ஹெல்ப்பும் இல்லை. இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா பெரிய அதிசயம். இப்போ சாந்தா இந்த சேனல், இன்னொரு சேனல் வச்சுருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரவை எடுத்திருக்கேன் பாருங்க. ரவை இந்த டம்ளரில் ஒரு டம்ளரும் இவ்வளவு எடுத்திருக்கேன். இதை வறுத்துக்கலாம் நல்லா. எண்ணெய் ஹால் எடுத்திருக்கீங்களா? ஆமாம், நல்லா சூடு வர வறுத்துக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். சாந்தாமுத்துன்னு சொன்னீங்க. சாந்தாமுத்துங்கிற ஒரு சேனல் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வயநாடு, கேரளா. அவங்க நல்ல நல்ல ஒரு ஆடம்பரமே இல்லாமல் நல்ல சிம்பிளாக நல்ல 3 சேனல் வச்சுருக்காங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க. 2வது அவங்க பழைய எறும்பு கடை தான் போட்டு பழைய எறும்புகள் வாங்கி தான் வியாபாரம் பண்ணுறாங்க. 2 பேரும் புடிச்சு முன்னாடி நல்லா ஒத்துமையாக நல்லா நடத்துகிறாங்க. நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனல், பார்க்க நல்லா இருக்கு. என்னென்ன போடுவாங்க? ஜோக்கும் போடுவாங்க. அடுக்களை குடும்பம்னு சொல்லிட்டு ஒன்று, அப்புறம் சாந்தான ஒரு சேனலு, அப்புறம் இன்னொரு சேனல் ஒன்று. அந்த சேனல் என்ன சேனல்னு பேர் தெரியல. ஆனா எப்படி டைம் கிடைக்குன்னு தெரியல. பழைய இரும்பு வியாபாரம் தான். பழைய இரும்பு அங்கே போய் எடுக்கிறாங்க. இதுல கேரளாவில் அவங்க இருக்கிறது கேரளா வயநாடு தான். அங்கே பழைய இரும்பு போய் எடுத்து அதை போட்டு அதுலயே ஒரு நாளைக்கு 6000 7000 கிடைக்கும். உண்மையா சொல்றாங்க, உண்மையா பேசுறாங்க. நல்லா இருக்கு அவங்க சேனல். ஜோக்கெல்லாம் சிரிப்பா நல்லா இருக்கும். அவங்களோட சேனல் பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா 2 பேருமே பாடுபடுறாங்க. சேனலுக்காகவும் சரி, வீட்டுக்காகவும் சரி. லவ் மேரேஜ் தான் இருக்கு 2 பேரும். அந்த அம்மா அவங்க எது சொன்னாலும் அந்த சாந்தாங்கிறவங்க எது சொன்னாலும் அவருக்கு கேட்டுக்கிறாரு. அவரோட ஒத்துழைப்புனாலதான் குடும்பம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நல்லா இருக்காது. ஆம்பளைய கேட்டுக்கலன்னா என்ன பண்ண முடியும்? பொம்பளைய சொல்லியும் அதான் இன்னைக்கு கமெண்ட்ல கூட ஒருத்தர் போட்டிருந்தார், ஆம்பளைய கேட்டுக்கலன்னா அந்த இது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றது கேட்கிறாரு. எதா இருந்தாலும் அந்த அவர் சொல்றது கேட்கிறாரு. வேற பெரிய கவர்மெண்ட் வேலையெல்லாம் இல்லை. வீடு கட்டிட்டாங்க, இப்ப இடம் வாங்கி போட்டிருக்காங்க, நகையெல்லாம் ஓரளவு நல்லா வச்சிருக்காங்க. எல்லாம் இந்த வியாபாரம் இந்த இதுதான். ஒத்துமையா உழைக்கிறாங்க, ஒத்துமையா பண்றாங்க. யாரையும் ஏமாத்தி பிழைக்கல, நல்ல நியாயமா பிழைக்கிறாங்க. நிறைய இந்த வீடியோல வர்ற காசுல நிறைய மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லாருக்கும் இது பண்றாங்க. இந்த ஏதாவது தொழிலுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த ஐஸ்கிரீம் வச்சு நடத்தணும்னு சொல்றவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு மாச செலவுக்குள்ள பணத்தை கொடுக்குறாங்க. நல்லா ஹெல்ப் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹெல்பிங் மைண்டாகவும் செய்கிறாங்க, நல்லாவும் செய்கிறாங்க. 2 பேரும் நல்லா ஒத்துழைக்கிறாங்க. நல்லா அமைதியா நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்கள மாதிரி வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கைன்னா புடிச்ச முன்னாடி 2 பேரும் ஒத்துமையா நல்லா வாழ்றாங்க. அதெல்லாம் 100ல் ஒருத்தருக்கு தான் அமையும். அந்த ராஜாங்கிறவர் தான் ரொம்ப அதுல ஹைலைட். என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஒய்ஃப் என்ன சொன்னாலும் கேட்பாரு.
கேஸை கொண்டு போய் சொல்லும் ஒரு ஜோக்கு, கேஸை கொண்டு போய் எங்க கொடுத்துட்டு வாங்க அப்படிங்க. சரின்னா அவர் கொடுத்துட்டு வருவாரு. ஐயோ நம்மளோட கேஸ் தீர்ந்து போச்சு, அதை எடுத்துக்கிட்டு வந்துருங்களே அப்படிங்க. அவர் எடுத்துட்டு வருவாரு. அது ஒரு ஜோக்கு. வெள்ளிக்கிழமை மோஸ்ட் லைக் பண்ணி பார்க்குறதுல அது ஒரு சேனல் நான் பார்ப்பேன். நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அம்மு அரசனை பிடிக்கும். அவங்களே முதல்ல இதெல்லாம் வயசான கேரக்டர்ல ஒன்று போட்டாலும். ஆமா, அவங்க பையன் வந்து மாமியார் வேஷத்துல வருவேன். அவங்க பையனே, அந்த சின்ன பையன் வந்து மாமியார் வேஷத்துக்கு வருவேன். அவங்களுக்கு எத்தனை பையன்? 2 பையன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்கதான் அவங்க எல்லாம் குடும்பம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்கதான். அந்த இது தெரியுது. இவ்வளவு வசதி இருந்து ஒரு கார்லாம் வச்சுக்கல, ஆடம்பரம் பண்ணல இன்னும். ஆனா அவரு இதெல்லாம் ஓட்டுறாரு. நான் கூட ஓட்ட தெரியாதுன்னு நினைச்சேன். இந்த வேன் எல்லாம் ஓட்டுறாரு அவரு. இந்த சாமான் எடுக்கிறோம்ல, அந்த வேன், இரும்பு வாங்குற வேன் எல்லாம் ஓட்டுறாரு. அந்த பையன் ஓட்டுறாப்புல. ஆனா ஆடம்பரமே இல்லை. 2 பேரும் நல்லா உழைச்சு நல்லா முன்னேறி, அதுதான் குடும்பம் என்னை கேட்டா. சூப்பரா இருக்கு அவங்க குடும்பம். பசங்களே இதுலயும் தலையிடுறது இல்லை. அவங்களும் அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டு. அவங்க என்ன ஸ்கூல் படிக்கிறாங்க? ஆமா, ஒருத்தன் +2 படிக்கிறான் இருக்கு, ஒருத்தன் 8th 7th படிப்பான் போல. அவங்க 4 பேரும் தான் இருக்காங்க அந்த வீட்டில்? 4 பேர் தான். ஆமா, அவங்க மாமியா மாமனார்லாம் கோயம்புத்தூர் இருக்கு, வேற எங்கிட்ட ஒரு தமிழ்நாடு. நல்லா இருக்கு அவங்க குடும்பம். எப்படி டெய்லி வீடியோ போடுவாங்களா? வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து வீடியோ போடுறாங்க. வியாபாரத்துக்கும் போயிடுறாங்க. காலையில 11 மணிக்கெல்லாம் வியாபாரத்துக்கு போயிடுறாங்க. 11 மணிக்கு போயிட்டு ஒரு 3:30க்கெல்லாம் வியாபாரம் முடிச்சு எடுத்துக்கிட்டு வந்து அதை பிரிக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டுறாங்க. அவங்கள்ட்ட தானே காசு வாங்கணும். அதை போட்டு அங்கே கொண்டு போய் போட்டு அதை அவங்க வேணுங்கிறது வேண்டாங்கிறதெல்லாம் எடுத்து தெரிஞ்சு எடுத்து இதுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காசு வாங்கிட்டு வர்றாங்க. காசு வாங்கிட்டு வரையில அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன வேணுமோ, மீன் எதுவும் சமைக்கிறதுக்கு வேணும்னா வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து டீ கடையில் டீ குடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. சரி மேமே, டெய்லி எல்லாரும் போயிட்டா வீடு எல்லாம் யார் க்ளீன் பண்ணுவா, சுத்தம் பண்ணுவா? அதுக்குள்ள பண்ணிட்டு போயிடுறாங்க. 2 பேரும் ஒத்துமையா எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இன்னும் தோட்டம் எல்லாம் அப்படி கிடக்கு படிச்சுன்னு, ஒரு புல்லு இல்லை. 2 பேரும் வாஷிங் மிஷினில் இன்னைக்கு காலையில் சொல்கிற வியாபாரம் போகிறதுக்குள்ள கம்பளி போர்வையெல்லாம் துவைக்கணும்ட்டா வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி காய போட்டு எடுத்து போட்டு தான் போகிறோம். அதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா. வீட்டு வேலையும் பார்த்துட்டு போனால் அங்கே எனர்ஜியாக இருக்கா? அவங்களுக்கு என்ன, காரில் தான் போகிறாங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஒன்றும் டென்ஷன் ஆகலாம். கார்லையா? காரில் இல்லை, இந்த இதில் டெம்போ இல்லை, வேனு. அது என்ன வேணு? போற இடத்துல எல்லாரும் அவங்க எடுத்துற மாட்டாங்க, வீட்டுக்காரங்க நம்ம தானே எடுக்க மாட்டாங்க. இவங்க தான் குத்தி எல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கல. கேரளாவில் எல்லாம் பெரிய பெரிய வீடா இருக்கு. கேரளாவில் எல்லாம் 50 சென்ட் அப்படி வீடு கட்டியிருக்காங்க. 1 ஏக்கர்ல வீடு கட்டியிருக்காங்க எல்லாரும். பெரிய பெரிய வீடா இருக்கு. காட்டுக்குள்ள இருக்கு வீடு, ஒரு வீடு. நீங்க கேரளாவில் இருக்கீங்க அப்படி இருக்காது? நாங்க கேரளாவில் இருக்கல அப்படிலாம் இல்லை. இப்போ நிறைய சௌரியம் தடா. ஆமா, வீடெல்லாம் களவாணியே வந்தானே எந்த பக்கம் போய் எந்த பக்கம் வருவேன்னு தெரியாது, அப்படி இருக்கு. அத்தனை டோரு, அத்தனை இது இருக்கு கேரளாவில். 50 சென்ட்டுக்குள்ள ஒரு வீடை கட்டி சுத்தியில ஒரு வீடு தான் கட்டியிருக்காங்க. ஒரு வீடுன்னா பெரிய பங்களா மாதிரி கட்டி அதுல எங்கிட்டு தென்னை மரம், அந்த மரம், இந்த மரம், எல்லா மரமும், சப்போட்டா மரம் அம்பிட்டும் வச்சிருக்காரு. அவங்க இந்த வேண்டாத இந்த இரும்பு எல்லாம் இப்படி மரத்துக்கு அடியில போட்டுறாங்க. அது வந்து அவங்க முக்கியமா இது ஃப்ரிட்ஜ் எல்லாம் கூட வேண்டாட்டி அப்படி போட்டு வச்சிருக்காங்க. நல்ல வசதியானவங்களா இருப்பாரு. வக்கீல் இந்த மாதிரி ஆளுகளா இருப்பாரு. டாக்டர் வக்கீலா இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதானே இருக்கணும். தெரியல. நம்மள மாதிரி ஆளுகளா இருந்தவெல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் பண்ண முடியாது. ஏதோ பயங்கர ரிச் பீப்புள் தான் அது. இல்லைன்னா எல்லாரும் வேலைக்கு போறவங்களா இருக்கணும், நல்ல வேலைக்கு. எல்லாரும் டாக்டர், எல்லாரும் டாக்டர்ஸா இருக்கணும். எல்லாரும் வீட்டுல இருக்கவங்க பூரா டாக்டரா இருக்கணும். அப்படி உள்ளவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியும்.
இப்ப நம்ம வேண்டான்னு சாதாரணமா போட்டு வைக்கிறதெல்லாம் அவங்க உடனே விலைக்கு போடுறதுக்கு வெளியே எடுத்து போட்டுறாரு. அதுலதான் இவங்களுக்கு நல்லா கிடைக்குது. நம்ம ஊர் மாதிரி இருந்தா அவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி போட்டுறாங்க அவங்க. வீட்டுல ஒண்ணு கூட ஆகாவதியை வச்சுக்கவே இல்லை. சரி மேம், இந்த சாந்தா இவங்க சொன்னீங்கல்ல, இவங்க வந்து ஈவினிங் எந்த நேரம் போவாங்க வீட்டுக்கு? ஈவினிங் ஒரு 6, 5:30, 6க்குலாம் வந்துடுறாங்க. வந்த உடனே மோப்பில் உட்காந்து அப்பயும் டயர்ட் ஆகல, அங்கன உட்காந்து ஒரு ஜோக்கு வீடியோ போட்டுறாரு. அடுக்கலை குடும்பத்துக்கு ஒரு ஜோக். அங்கன வந்த உடனே அங்கன குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி குளிச்சுட்டு, ஆனா காலையில சமைச்ச சாதத்தை சூடு பண்ணி தான் சாப்பிடுறாங்க. சாப்பாடெல்லாம் ரொம்ப உஸ்தியாவெல்லாம் சாப்பிடல. காலையில பண்ணி வச்ச சாதம் இருக்கும், அது உருளையே வடிச்சிடுறாங்க. அந்த சாதத்தை ஏதோ ஒரு விதத்துல சூடு பண்ணி அந்த குழம்பையெல்லாம் சூடு பண்ணி அதைத்தான் சாப்பிடுறாரு. பிள்ளைல அதைத்தான் சாப்பிடுதுங்க. ரொம்ப சௌரியமாவெல்லாம் சாப்பிட்டுக்கல, பசிக்கு சாப்பிட்டுக்கிறாரு. ஒரு சேனலுக்கு எவ்வளவு இன்கம்? ஒரு சேனலுக்கும் எப்படியும் அவங்களுக்குலாம் 60,000 70,000 கிடைக்கும். 3 சேனலுக்கும் 1,80,000 அன்னைக்கு கணக்கு பண்ணி தருண் சுந்தர் சொன்னிச்சு பார்த்து. எப்படி 2 லட்ச ரூபாய் கிடைக்கும். அப்புறம் அதுவே போதும். அப்படியே ஏன் சும்மா இருக்கணும்? அது காலகாலமா பார்த்த தொழில், அதை விடக்கூடாதுல்ல. இதுக்காக வேண்டிய அதை விடக்கூடாது இல்ல. அதனால அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கஞ்சி எடுத்துச்சு. அதனால அதை விடக்கூடாதுன்னு அதையும் பார்க்கறாரு. அதுல நல்ல நிறைய தானம் பண்றாங்க. நல்லா அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்குறாங்க. இடம் வாங்கி போட்டிருக்காங்க. 20 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி போட்டிருக்காங்க. இந்த வீடு கட்டின கடன் இருந்துச்சு போல, அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டாங்க. நல்லா கரெக்டா குடும்பம் நடத்துறாங்க. நல்ல குடும்பம். ஆனா எல்லாமே ஒய்ஃப் சொல்றது அவர் கேட்கறதுனாலதான் இந்த அளவுக்கு வர முடியுது. ஆம்பளை மாட்டேன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பொம்பளையால எதுவும் பண்ண முடியாது. எடுக்கணும்னு நினைச்சா குடும்பம் ஒண்ணுக்கே வராது. அது மட்டும் நிதர்சனமான உண்மை. பொம்பளை என்னதான் பொறுப்பா இருந்தாலும் ஆம்பளை கெடுக்கணும்னு நினைச்சா அந்த குடும்பம் உருப்படவே உருப்படாது. அவங்க சேனல் எடிட்டிங்ல மம்மி எடிட்டிங்லாம் அவர் தான் பண்றாரு. அந்த ராஜாங்கிறவர் தான் பண்றாரு. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, இது படிக்கல. இது ஆக்ட் மட்டும் சூப்பரா ஆக்ட் பண்ணோம். சூப்பரா ஆக்ட் பண்றது மட்டும், மற்றபடி படிக்கல. அதனால அவர் தான் எல்லாம் எடிட்டிங் ஒர்க்கு இதெல்லாம் அவர் தான். வீட்டுல பாத்தீங்கன்னா சுத்திலும் இப்படி சிமெண்ட் போடல, நம்ம வீடு மாதிரி. வெறும் இந்த தரதை இந்த இவங்க முருகன் வீட்டெல்லாம் வச்சிருக்காருல்ல, மண் தரையவே சுத்தமா ஒரு புல்லு இல்லாம நீட்டா பண்ணி வச்சிருக்காரு. எப்படி வச்சிருப்பாங்கன்னு தெரியல. டெய்லி நடந்தோம்னா அதுல புல்லு முளைக்காதுல்ல. இவ்வளவு தூரத்துக்கு எப்படி டெய்லி நடப்பாங்க? அதனால அகலமா ஒரு 4 அடி பாதை, 4 அடி வீடை விட்டு 4 அடி இருக்கு. 4 அடி பயலே இருக்காங்க, விளையாடுவாங்க. அது இதுன்னு பயலுங்க வெளியே போய் விளையாடுறாங்க. எப்படின்னு தெரியல. நீட்டா இருக்கு வீடு. நைட்டு இப்போ சாப்பிட்டு வந்து 2 பேரும் புருஷன் முன்னாடியும் வெளியே ஜாமானை போட்டு, இப்ப நம்ம வீட்டு அங்கன இருக்குல்ல, அங்கன ஜாமானை போட்டு அங்கன பைப்பு இருக்கு ஒண்ணு. பைப்புல பெரிய அணுக்கூட மாதிரி வச்சு அங்கன வச்சுதான் விளக்கி புருஷன் முன்னாடியும் சேர்ந்து விளக்கி கழுவி கவுத்துட்டு போய் படுக்கிறாரு. ஒரு நாள் டியூட்டி ஃபுல்லா நான் பார்த்தேன் அவங்க வீட்டு. ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்றாங்க. காலையில வெள்ளனாவே எல்லாம் நறுக்கி சமைச்சிடுறாங்க. 8 மணிக்குள்ள சமைச்சிடுறாங்க. சமைச்சு அந்த பையங்களுக்கு சோறு எப்படின்னாக்கா கட்டுறது, வெறும் நம்ம ஊர் மாதிரி குழம்பு ஊத்தி எல்லாம் கட்டல. சாதத்தை டிஃபன் பாக்ஸ்ல அள்ளி வச்சு மேல பொரியல் ஏதாவது அள்ளி வச்சு மூடி வச்சு கொடுத்து விட்டாடுறாரு. அந்த ஊர்ல கேரளாவில் அப்படித்தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்து விடுறாரு. சாப்பிட்றவங்க அதில் கிளறிக்கணும். சாப்பிட்றவங்க அதை கிண்ணியில் எடுத்து வச்சுட்டு அந்த பொரியலை வச்சுதான் சாப்பிடணும். ஆமா, நாங்க படிக்கலையுமே பிள்ளை அப்படித்தான் கொண்டாருங்க. இந்த ஊர் மாதிரி குழம்பு ஊத்தி பனஞ்செல்லாம் கொண்டாடுறதுக்கு. வெறும் சாதம் பூ போல நல்லா இருக்கும். அதை அள்ளி வச்சு அது மேல காயை அள்ளி வச்சு கொண்டாருங்க. அதுதான் தொட்டு சாப்பிடுங்க. தயிரும் ஊத்துறது இல்ல, குழம்பும் ஊத்துறது இல்ல, ரசமும் ஊத்துறது இல்ல. வெறும் வெள்ளை சாதம், வேக வச்ச சாதம், மேல பொரியல், அதான் வச்சு சாப்பிடுங்க. இப்பவும் அப்படித்தான் கட்டி கொடுத்து விடுறாங்க. அவங்க சொல்றாங்க, என் பிள்ளைகளுக்கு குழம்பெல்லாம் ஊற்றி கட்டி கொடுத்தா பிடிக்காது, இப்படிதான் அள்ளி வச்சு கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மீன்லாம் வீட்டுலதான் சாப்பிட்றாங்க. வந்து மீன் முக்கால்வாசி எடுத்துடுறாங்க. மீன் நிறைய எடுக்கிறாங்க.
சாயந்தரம் வரையில வேலை விட்டு வரையிலையும் மீன் வாங்கிட்டு வர்றது. மீன் வாங்கிட்டு வந்து கழுவி குழம்பு வச்சு அதை நான் மிச்சம் இருந்துச்சுன்னா நாளைக்கு வச்சுக்கிறாரு. ஆனா பழைய குழம்புலாம் வச்சுக்கிறாரு. சாம்பார் இருந்தாலும் சுட வச்சு அவங்க எந்த ஆடம்பரமும் இல்லை, நல்ல குடும்பம். சாம்பார் இருந்தாலும் சுட வச்சு அதையே வச்சுக்கிறாரு. இன்னைக்கெல்லாம் பழைய சாம்பார் தான். அதான் அவங்க சொல்றாங்க, என் பசங்க எதா இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க, அதனால எனக்கு கவலை இல்லை. சாம்பார் கொதிக்க வச்சு வச்சுனே சோறு மட்டும்தான் சூடாக வடிச்சேன் இன்னைக்கு. அதனால 11 மணிக்கெல்லாம் வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. இந்த கம்பளி போர்வையெல்லாம் துவச்சி போட்டுவிட்டு ஆண்கள் ஒத்துழைக்காம பெண்களால் மட்டும், பெண்கள் சரியா இருந்தா மட்டும் முன்னேறலாம் முடியவே முடியாது. ஏதோ ஓரளவு தான் அதெல்லாம் நடக்கிற தனிமை. ஆண்கள் கரெக்டா. அதே மாதிரி இந்த பொண்ணு அப்படிதான், சங்கீதா வினோத். சங்கீதா சொல்றதோட சரி, வினோத் தான் எல்லாமே. வினோத்தால தான் முன்னேற முடியுது. இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாப்புலன்னா வினோத் தான். இந்த வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட ரவை உப்புமா, கத்திரிக்காய் சாம்பார். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் யாரையும் பற்றி நான் தப்பாக பேசல, நல்லா தான் பேசியிருக்கேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எது நான் தெரியாமல் பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க.